வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கான பதிவு. வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி வக்ர பெயர்ச்சியாக திருக்கணித பஞ்சாங்கம் கருதுகிறது. சுத்த சர்வமூர்த்த வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம்தான் சனி பெயர்ச்சி ஆகிறார் என்று இருவேறு கருத்துக்கு சமரசமாக இந்த பதிவு. அன்பர்கள் கண்டு பயனடையுங்கள். மீனராசிக்கு ஜென்மச்சனி. ஜென்மம் என்றால் தலை, உடல் அனைத்தையும் குறிக்கும். உங்களுடைய யோகபாவம் ஜாதகத்தில் சரியாக இருந்தால் நற்பலனும், யோகபாவம் சுமாராக இருந்தால் சற்று குறைவான மன உளைச்சலுக்குரிய பலன்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவான் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை பார்க்கின்ற இடம் கெடுபலன் ஆகும். ஆக தலையில் சனி வந்து விட்டால் தேவையில்லாத மனக்குழப்பம், சஞ்சலம், வீண் விரயம், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பம் என்றால் குடும்பத்தில் பிரிவு ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதரர்களால் மனக்கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பதால் மனைவி ஸ்தானம், நட்பு ஸ்தானம் என்பதால் திருமணம் முயற்சி தடையாகும். திருமண வாழ்வில் இளமையில் ஈடுபட்டவர்கள், தற்சமயம் திருமண வாழ்க்கை முடித்து கொண்டவர்கள் பரஸ்பர ஒற்றுமை காண வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரிவு, சிக்கல், வம்பு வழக்குகள் சந்திக்க நேர வரும். 1. 3ஆம் பார்வையாக இளைய சகோதரை பார்ப்பதால் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதால் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், சொந்த தொழில், அரசு தொழில், தனியார் தொழில், கம்சன் தொழில், சம்பள தொழில், நாள் தொழில், கூலித்தொழில் அனைத்திலும் தேவையில்லாத மனக்குழப்பம், போராட்டம், ஒன்றுக்கு இரட்டிப்பு செயல்களால் ஏற்படுகின்ற வருமான சேர்க்கை, இதனால் மன அழுத்தம், தேக ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தக்கூடும். இளைஞர்களுக்கு தேவையில்லாத காதல் குழப்பம், பெண்களுக்கும் காதல் குழப்பம் வந்து விலகும். ஆகவே ஒரு குடும்பத்தில் தந்தை யார் 20 வயது பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறார் என்றால் பிள்ளைகளை சரியாக கண்காணிக்க வேண்டும். 1. பிள்ளைகள் மீனராசியாக இருந்தால் அவங்களுடைய படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆண் நண்பர் என்றாலும் சரி, பெண் நண்பர் என்றாலும் சரி கவனம் தேவை. பொதுவாக 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் பார்வதால் கூட்டு குடும்பம், உடன் பிறந்தவர்கள், திருமணம், நண்பர்கள், செய்தொழில் இருக்கின்ற நிர்வாக அதிகாரிகளிடம் பேச்சை சற்று நிதானமாக கையாள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்கு, வீண் பிடிவாதத்தோடு பேசக்கூடாது. கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பொழுது கலந்து கொள்ளும்போது இதனால் உறவுகளால் ஏற்படுகின்ற திடீர் பிணக்கு, சண்டை சிசல் வரக்கூடும். ஆகவே செய்தொழில் கவனம் தேவை, பேச்சில் கவனம் தேவை. எதையும் சற்று நிதானமாக யோசித்து செய்து வருவது நல்லது. இளமையில் திருமணம் உள்ளவர்களுக்கு, 25 வயதில் திருமணம் உள்ளவர்களுக்கு சற்று ஜாதகத்தை சரிபார்த்து கொண்டு திருமணம் செய்வது நல்லது. ஏனென்றால் இது ஏதுவான காலம் அல்ல. ஆக குடும்ப வாழ்வில், தொழில் வாழ்வில் சற்று மிகையான கவனம் செலுத்தி கொண்டு பொறுமையாக முன் யோசனையோடு எதையும் செயல்படுத்த வேண்டும். ஆக அதற்கு முறையான இஷ்டதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, நவகிரக வழிபாடு, சனீஸ்வரன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, பிரத்யேகமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு முறை நீங்கள் நவகிரக யாத்திரை செய்து கொள்வது நல்லது என்று கூறி, மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி சற்று சுமாரான பலனை தரும். அனைத்து விஷயங்களில் கவனமாகவும் முன் யோசனையாக நடந்து கொண்டால் வருகின்ற பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி காணலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.